ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। ஊதயः என்கின்ற கர்ம வாசனை அது ஒவ்வொருத்தருடைய சுபாவமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் நிறைய கர்மங்களை செய்கிறோம். அந்த வாசனை இடத்திலே விருப்பு வெறுப்பானது நமக்கு ஏற்பட்டு அது மீண்டும் மீண்டும் நம்மை கர்மம் செய்ய சொல்லி தூண்டி கர்ம வினையிலே நம்மை கொண்டு தள்ளி மீண்டும் மீண்டும் பிறப்பையும் இறப்பையும் எடுக்க வைக்கிறது. இருந்துட்டு போட்டு அதனால என்ன? திருவள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இப்ப இந்த சுபாவமானது என்னை இறைவனிடத்திலே அழைத்து கொண்டு போனால் ஒரு தவறு கிடையாது. இறைவனை நோக்கி இந்த சுபாவம் திரும்பி விட்டது என்றால் ஒரு குழப்பம் இல்லை. மாறாக இந்த சுபாவமானது உலகத்திடத்திலே திரும்பியது என்றால் அது நம்மை மீண்டும் மீண்டும் ஜனன மரணத்திலும் ஆயுளையும் கொடுத்து போகத்தையும் கொடுத்து நம்மை மோகத்திலும் சோகத்திலும் பயத்திலும் தள்ளுகிறது. அப்போ ஒரு கேள்வி வருகிறது. நாம் பார்த்தோம், யுதிஷ்டிரர் கேள்வி கேட்டார், நாரத மகரிஷி அதற்கு பதில் கொடுக்கிறார். எந்த சுபாவத்தில் இருக்கிறாயோ அந்த சுபாவத்தை இறைவனிடத்திலே கொண்டு போ. கோபம் இருக்கிறதா, கோபத்தை இறைவனிடத்திலே கொண்டு போய் காட்டு. ஆசை இருக்கிறதா, ஆசை கொண்டு போய் இறைவனிடத்திலே காட்டு. வெறுப்பு இருக்கிறதா, இறைவனிடத்திலே கொண்டு போய் இறைவனிடத்திலே வை. ஸ்நேகம் இருக்கிறதா, இறைவனிடத்திலே கொண்டு போய் வை. பயம் இருக்கிறதா, இறைவனிடத்திலே கொண்டு போய் வை. நட்பாக இருக்கிறாயா, இறைவனிடத்திலே கொண்டு போய் வை. எந்த சுபாவமாக இருந்தாலும் அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட வேண்டிய அவசியமும் இல்லை.
அதை இறைவனின்பால் கொண்டு போய் வை. எப்படி பக்தியினால் இறைவனை நாடுகிறோமோ, பக்திக்கு விரோதமானது இதெல்லாம். ரெண்டு உணர்வு தானே. ஒன்று இன்பத்தை கொடுக்கும் உணர்வு, மற்றொன்று துன்பத்தை கொடுக்கும் உணர்வு. கிளேஷ விருத்திகி அக்லிஷ்ட விருத்திகி, கிளிஷ்ட விருத்தி அக்லிஷ்ட விருத்தி. ஒன்று துன்பத்தை கொடுப்பது, மற்றொன்று இன்பத்தை கொடுப்பது. நல்ல விருத்திகள் இருந்தால்தான் இறைவனிடத்திலே போவேன் என்றால், நல்லது அல்லாத விருத்தியும் அதே இறைவனுடைய படைப்பிலிருந்து தானே வருகிறது. நான் நல்லது அல்லாத விருத்திகளை எல்லாம் முதல்ல நீக்கிக் கொள்கிறேன். அதன் பிறகு நான் நல்ல விருத்தியை வைத்துக்கொண்டு இறைவன் நோக்கி வருகிறேன் என்றால், என்றைக்கு கடல் அலை உயப் போவது, என்றைக்கு நாம் ஸ்நானம் செய்வது? இப்பொழுதே உன்னுடைய பக்தியை துவங்கு. இதெல்லாம் பார்த்தோம். இங்கே ஏன் இவ்வாறு நடந்தது என்கின்ற ஒரு கேள்வி வரும்போது, ஜெயன் விஜயன் என்று சொல்லக்கூடிய 2 பேர் பால துவாரக்களாக இருக்கிறார்கள். சனகாதி முனிவர்கள் வைகுண்டலோகம் வருகின்ற நேரத்திலே உள்ளே விடாமல் இருந்த காரணத்தினாலே இறைவனை அடைவதற்கு பெரும் தடை. விருப்பு அது இருக்கக்கூடாது. இங்கே அது உன்னிடம் இருந்த காரணத்தினாலே அந்த வெறுப்புக்கு உண்டான உலகத்துக்கு சென்று அந்த வெறுப்பை எல்லாம் நீக்கி விட்டு வா என்று 3 பிறவி கொடுக்கிறார். ஒன்று ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன். மற்றொன்று சிசுபாலன், தந்தவக்ரன். மற்றொன்று கும்பகர்ணன், ராவணன். 3 சரீரத்திலும் இருக்கக்கூடிய 3 வாசனைகளும் போக வேண்டும் அல்லவா? அதற்காக 3 பிறவி. வெறுப்பு என்பது போகக்கூடிய களமாக இந்த மனுஷ்ய சரீரமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் அனுபவிப்பதற்காகவோ அல்லது உலகத்தை வெறுப்பதற்காகவோ, ஒன்று உலகத்துக்கு பின்னாடி ஓடுறோம் அல்லது உலகத்தை விட்டு ஓடுறோம். ரெண்டும் அல்ல. அதற்காக ரெண்டுக்குமாகவும் நாம் இந்த உலகத்துக்குள்ளே வரவில்லை. இந்த உலகத்தை நாம் ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி. இந்த உலகத்தை நாம் விரும்பவும் வேண்டாம், இந்த உலகத்தை நாம் வெறுக்கவும் வேண்டாம். விருப்பத்தினாலே நாம் மகிழ்ச்சி அடையவும் வேண்டாம், வெறுப்பினாலே நாம் துன்பப்படவும் வேண்டாம். இந்த எல்லா உணர்வுகளையும் எப்படி நான் இறைவனின்பால் கொண்டு போகப் போகிறேன்? அதற்காக ஒரு அழகான ஒரு கதாபாத்திரத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஹிரண்யகசிபு பிரஹ்லாதன். அழகான கதாபாத்திரம். நிறைய நாம அந்த அந்த கதாபாத்திரத்திலிருந்து எவ்வளவு விஷயங்களை நாம் எடுக்க முடியுமோ எடுப்போம். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு விஷயங்கள் அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். ஹிரண்யகசிபனுடைய கதாபாத்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? பிரஹ்லாதனுடைய கதாபாத்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வருகிறது? இப்போ அசுர சுபாவமானது மேலோங்கி இருந்தால் ஒருவன் எப்படி நடந்து கொள்வான்? அதுதான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஹிரண்யகசிபு தன்னுடைய தம்பியை பகவான் வதம் செய்து விட்டார். அந்த பொறாமை, அந்த கோபம், அதனால அவனுக்கு ஏற்பட்ட அந்த வேகம் விஷ்ணுவை பிடிக்கணும். விஷ்ணுவை நம்முடைய காலடியிலே போட்டு நாம் வதம் செய்ய வேண்டும். அப்ப என்ன பண்ணுவது? விஷ்ணுவை யாரெல்லாம் நாடுகிறார்களோ
அவர்களை எல்லாம் முதல்ல நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டால் விஷ்ணுவை நாடக்கூடியவர்கள் நாடுவதற்குண்டான உபாயங்கள், விஷ்ணு எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறாரோ அந்த வஸ்துக்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டால், அப்போ பஞ்ச யஜ்ஞத்திலே பகவான் நிரம்பியிருக்கார். பஞ்ச யஜ்ஞத்தை அழித்து விட்டால் பஞ்ச யஜ்ஞம் செய்யக்கூடியவர்கள், பஞ்ச யஜ்ஞத்துக்குண்டான தேவதை, பஞ்ச யஜ்ஞத்துக்குண்டான மந்திரங்கள், பஞ்ச யஜ்ஞத்தை செய்து வைக்கக்கூடிய பிராமணர்கள், அதற்குண்டான திரவியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டால் அப்போ என்ன ஆகும்? அந்த தேவதைகளுக்கு உணவு கிடைக்காமல் போகும். அவர்கள் வாடுவார்கள். அப்போ அவர்களால் துன்பத்தை அனுபவிக்க முடியாத போது நேர இறைவனிடத்திலே போய் முறையிடுவார்கள். அப்ப அவர்களை ரட்சிப்பதற்காக இறைவன் நம்மிடம் தேடி வருவார். அப்பொழுது நாம் அவரை பிடித்து விடலாம். அப்ப அவருக்கு இவர்களின் மூலமாக பலம் போகின்றது என்றால் அந்த பலத்தை எல்லாம் முதல் நிறுத்தி விடுவோம். நீங்க ரொம்ப சூக்ஷ்மமா சிந்திக்கணும்னு, புராணங்களை படிக்கும் போது மேலோட்டமா கதையை மட்டும் படித்தோம் என்றால் அது நமக்கு செய்தியை கொண்டு வந்து கொடுக்காது. தெய்வீக சம்பத் இருக்கக்கூடிய இடத்துல யஜ்ஞம் இருக்கும், தானம் இருக்கும், தபஸ் இருக்கும். தேவ ஆராதனா, பித்ரு ஆராதனா, ரிஷி ஆராதனா, பூத ஆராதனா, அதிதி ஆராதனா, தானம் கொடுப்பது, தவம் ஏற்றுவது, இது எல்லாம் தெய்வீக சம்பத், சாத்வீகமான குணத்திலே இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும், இதெல்லாம் செய்யப்பட வேண்டும். கிராட்டிடியூட், நன்றி நவிழல், இது சாத்வீகமான குணத்துல மேலோங்கி இருக்கும். நன்றி நவில்னா என்னது? திருப்பி நாம் அவர்களுக்கு செய்வதா அப்படின்னா, எது எதையெல்லாம் நமக்கு நன்மைகள் கொடுக்கப்பட்டதோ அது செல்வத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். உயிரில்லாத செல்வத்திலிருந்து உயிருடன் கூடியிருக்கக்கூடிய உணர்வுகள், மனிதர்கள், சம்ஸ்காரங்கள், அறிவு, பண்பாடு அத்தனையையும் நான் மறவாது இருத்தல் தான் நன்றியினுடைய முதல் தன்மை. நான் மறவாது இருக்கிறேன் என்பதற்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, அதை நான் முறையாக செய்வது, பின்பற்றுவது. அதுதான் நான் மறவாது இருக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடு. இது இரண்டாவது. மறவாமல் இருப்பது, முறையாக செய்வது, பின்பற்றுவது. அதனுடைய மேன்மைகளை அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்காக நான் காப்பாற்றி விட்டு செல்வது. எடுத்து விளம்பணும். அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இவ்வளவு உயர்வான வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்திருப்பதற்கு காரணம் என்னுடைய முன்னோர்கள். அதில் இவ்வளவு நன்மைகளை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆகினாலே நீயும் இதை அனுபவித்து பார். இதைத்தானே பகவான் கீதையில சொல்றான். यद्यत् आचरते श्रेष्ठः तत्तत् एव इतरो जनः सयत् प्रमाणं कुरुते लोकः तत् अनुवर्तते न बुद्धिभेदं जनयेद अज्ञानां कर्मसंगिनां जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तस्तमाचरन्. இதுல என்ன ஒரு கவனமான விஷயம் இருக்குடானா, நன்றி நவிழல்ல
நான் எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை மறவாமை, அதை நான் பின்பற்றுதல், அதன் பிரகாரம் நான் வாழுதல், அதை நான் மற்றவர்களுக்கு கொடுத்தல். அப்போ இதுல என்ன கவனமான ஒரு விஷயம் இருக்கு, இது ஒரு ரகசியமான விஷயம் இருக்கு. என்னடான்னா, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை நான் மறவாது இருந்தால் நான் அடைய வேண்டிய இலக்கையும் மறவாது இருப்பேன். அதான் இதுல முக்கியமானது. நான் என்ன இதற்காக இந்த உலகத்துக்கு வாழ வந்தேனோ அந்த வாழ்க்கையினுடைய இலக்கு எனக்கு மறக்காமல் இருக்கும். அப்ப அதை நோக்கி என்னுடைய பிரயாணம் இருக்கும் போது நான் தர்மத்திலேயோ அர்த்தத்திலேயோ காமத்திலேயோ போய் நான் வீழ்ந்து விட மாட்டேன். அதான் பாரதி சொல்றான். தினந்தோறும் போய் நான் உணவை பெற்று உலகத்திடத்திலே நான் உழன்று வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ? வீழ்வதற்காக நாம் யாரும் வரவில்லை. நம்மை வீழ்த்துவது எது என்றால் ரஜோகுணம், தமோ. அது என்ன செய்கிறது? நம்மை நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்வான அந்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் மறக்க வைத்து வெகு தூரம் அழைத்து கொண்டு போகிறது. அப்போ நான் சாஸ்திர பிரகாரம் வாழ்கிறேன் அப்படின்னா இறைவனை நோக்கி வாழ்றேன்னு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கை இறைவனை நோக்கி இருக்கிறது. அப்ப அதற்கு இறைவனை நோக்கின வாழ்க்கைக்கு என்னென்னலாம் சாதனங்கள் இருக்கிறதோ, யஜ்ஞம், தானம், தவம், அதே போல ஜபம், மௌனம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், என்னென்னலாம் உண்டோ அத்தனை சாதனங்களையும் நான் மேற்கொள்கிறேன். அதற்கு நேர் விரோதமாக நான் வாழ்கிறேன் அப்படின்னா நீ வாழக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஏன் இப்படி வாழ்கிறா என்று கேட்கவும் சாஸ்திரம் வரவில்லை. இந்த குணம் இருந்தால் நீ இப்படித்தான் வாழ்வாய், அவ்வளவுதான். அதற்கு உண்டான அனுபவங்கள் உன்னுடைய மனதில் இருக்கும். எனக்கு ஏன் இந்த மனதிலே இந்த அதிர்வு இருக்கிறது அப்படின்னு யாராவது கேட்டா, நான் ஏன் மனதிலே இவ்வளவு வேதனையோட இருக்கிறேன், வலியோட இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அப்போ நான் என்னுடைய குணத்தை எடுத்து ஆராயணும். எனக்கு துன்பம் அப்படின்னா அப்போ நான் எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாம் என்ன பண்ணிடுறோம், உடனடியாக மற்றவர்களால் எனக்கு துன்பம் சொல்லிடுறோம். நேற்று வரைக்கும் அதே மற்றவர்கள் தான் எனக்கு இன்பத்தை கொடுத்ததாக நினைத்தேன். இன்றைக்கு அதே மனிதர்கள் எப்படி எனக்கு துன்பத்தை கொடுக்க முடியும்? அப்போ இங்கே எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு துன்பம், எனக்கு இடர்பாடு அப்படின்னு நான் மனது நினைக்கிறது என்றாலே என்னுடைய எண்ணத்திலே ஏதோ குழப்பம் இருக்கிறது. அதை சரி செய்யத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேனே தவிர வெளியிலே நான் எதையுமே சரி செய்ய முடியாது, சரி செய்வதற்காகவும் நான் வரவில்லை. இதெல்லாம் உணர்த்துறது யாரு? தெய்வீக சம்பத். அதையெல்லாம் சிந்திக்க விடாமல் வெளி உலகமே மாறட்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பது யாரு? ஆசுரிய சம்பத், ராட்சச சம்பத். அப்போ இறைவனுக்கு எதையெல்லாம் சகாயம் செய்கிறதோ அந்த வாழ்க்கை முறையெல்லாம் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை அழித்து விடுங்கள். அந்த சாதனங்களை எல்லாம் அழித்து விடுங்கள். அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இடங்கள் இருக்கிறது எல்லாம் அழிப்பதற்காக நீங்கள் கிளம்புங்கள்னு எத்ர எத்ர த்விஜாகாவோ வேதாபர்ண ஆஸ்ரம கிரியாக
தம் தம் ஜனபதம் யாத சந்தீபயத விருஷ்சதஹா. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை சாஸ்திரம் அன்றைக்கே சொல்லுகிறது என்றால், அப்ப அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சாஸ்திரம் என்பது ஒரு அழகான ஒரு நுண்ணியமான பொருள், சூக்ஷ்மமான பொருள். மனம் என்று சொல்லக்கூடிய சூக்ஷ்மமான கருவிக்கு அறிவை கொடுக்கக்கூடிய, ஆற்றலை கொடுக்கக்கூடிய, பண்புகளை கொடுக்கக்கூடிய, உயர்வை கொடுக்கக்கூடிய, இலக்கை கொடுக்கக்கூடிய, அமைதியை கொடுக்கக்கூடிய அழகான நுண்ணிய பொருள் சாஸ்திரம். சாஸ்திரம் எனக்கு என்ன செய்யும்? இதெல்லாம் கொடுக்கும். சாஸ்திரத்தை முறையாக உள்வாங்கினால் வேற எந்த சாதனமும் கொடுக்காத, எதுவும் கொடுக்காது. நான் போய் மணிக்கணக்கா தவம் ஏற்றுகிறேன், ஒன்றும் நடக்காது, ஒரு மாற்றம் வராது. நான் மணிக்கணக்கா மௌன விரதம் இருக்கிறேன், ஒரு மாற்றம் வராது. மணிக்கணக்கா நான் பக்தி செய்கிறேன், ஒரு மாற்றம் வராது. என் அடிப்படையிலே எதற்காக நான் செய்கிறேன், யாருக்காக நான் செய்கிறேன், என்ன நோக்கத்துக்காக செய்கிறேன், செய்தால் என்ன கிடைக்கும் கிடைக்காது என்கின்ற அடிப்படை அறிவு இல்லாத வரை அப்போ ஞானம் என்பது இந்த மனதை, சூக்ஷ்மமான மனது, சூக்ஷ்மமான மனது, இந்த சூக்ஷ்மமான மனதை எப்படி சரி செய்வது, அந்த மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் எப்படி தீர்ப்பது, அந்த மனதை கொண்டு போய் எப்படி உண்மையிடத்திலே பொருத்துவது, அதற்கு உண்டான சாதனங்கள் என்ன என்ன, அது எல்லாவற்றையும் இந்த சாத்வீகமான குணம் நாடுகிறது. ராஜசீகமான தாமசிகமான குணம் அந்த அறிவை புறம் தள்ளி, அந்த அறிவுக்குண்டான நாட்டம் உடையவர்களை எல்லாம் அழித்து விட்டால் அப்ப எல்லோரும் எப்படி வாழ்வோம்? மிருகத்தினுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை முறையா இருக்கும். அப்ப அதை எல்லாவற்றையும் அழித்து விடுங்கள்னு சொல்றான் ஹிரண்யகசிபு தன் கூட இருக்கக்கூடிய தைத்தியர்களிடத்திலே. எத்திர எத்திர த்விஜாகா, எங்கே எங்கே எல்லாம் பிராமணர்கள் இருக்கிறார்களோ, எங்கே எங்கே எல்லாம் பிராமணர்கள் இருக்கிறார்களோ அவர்களை முதல்ல அழித்து விடுங்கள். பிராமணர்களையும் பிராமணியத்தையும் அழித்து விடுங்கள். எவ்வளவு பெரிய ஒரு வெப்பன் பாருங்கள், ஆயுதம் பாருங்கள். இந்த உலகத்தை அழிக்கணும்னா அறிவு சார்ந்தவர்கள் அழிச்சுட்டா போதும், வேற யாரும் அழிக்க. ஏன்னா ஆக்கத்தை உற்பத்தி செய்வதே அறிவு சார்ந்தவர்கள் தான், பணத்தை சார்ந்தவர்கள் அல்ல. பலத்தை, புஜபலத்தையோ பணபலத்தையோ சார்ந்தவர்கள் உலகத்தை ஆக்கம் அவர்களால் என்ன செய்ய முடியும்? அறிவு சார்ந்தவர்களுக்கு உதவ முடியும், பலம் கொண்டு அறிவு சார்ந்தவர்களை பாதுகாக்க முடியும். மன ஆக்கம், ஒரு சமூகத்தை உற்பத்தி செய்வது, ஒரு சமூகத்தை ஆக்குவது, உலகத்தை உற்பத்தி செய்வது யார் என்றால் அறிவு சார்ந்தவர்கள் தான். அறிவுதான் பலம். ஒரு மனிதனுக்கு அறிவுதான் பலம். அந்த அறிவு பலத்தை அடிப்படையாக கொண்டு மற்ற எல்லா பலமும் வருகிறது. அறிவு பலம் போய்விட்டது என்றால் மற்ற எல்லா பலமும் இருந்தும் என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார் திருவள்ளுவர். அறிவுதான் ஒருவனுக்கு எப்பொழுதுமே உள்ளத்துல
உற்சாக ஸ்புரணத்தை கொடுத்து கொண்டே இருக்கு, ஸ்புரணத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. அவனை அந்த அக்னியானது அணையாமல் அவனை பாதுகாத்து கொண்டிருப்ப இந்த அக்னி அறிவு அக்னி தான். அந்த அறிவு சார்ந்தவர்களை, அறிவை நாடக்கூடியவர்களை அழித்து விடுங்கள். எத்திர எத்திர த்விஜஹா சந்தி தத்திர தத்திர, அங்கே எங்கே போய் அவர்களை அழித்து விடுங்கள். இப்போ பிராமணர்களையும் பிராமணியத்தையும் அழித்து விட்டார். பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மேலோட்டமா புரிஞ்சுப்போம். ரொம்ப பெரிய ஒரு 4 விதமான வாழ்க்கை முறையை வாழக்கூடியவர்கள் சம்ஹிதா, பிராமணியகம், ஆரண்யகம், உபனிஷதம். இந்த 4 வாழ்க்கை முறையை வாழக்கூடியவர்கள் பிராமணர்கள். சம்ஹிதா என்றால் மந்திர பகுதி, வேதங்களுடைய மந்திர பகுதிகளை எல்லாம் முறையாக கற்றல். உள்ள அறிவு. மந்திர பகுதினா ஏதோ சப்தம் நினைக்கூடாது, அது முழுக்க முழுக்க அறிவு. இரண்டாவது பகுதி பிராமணியகம். பிராமணியகம் என்று சொல்லக்கூடிய பகுதியில எந்த சப்தத்தை அவர்கள் கற்றார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து பார்ப்பதற்காக உண்டான இடம்தான் கிரகஸ்த ஆசிரமம். முதல் ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம். ஆசிரமம் வந்து விடுகிறது பாருங்கள். இரண்டாவது ஆசிரமத்துக்குள்ளே வருகிறார்கள். கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே அந்த கற்ற கல்வியை இங்கே வாழ்ந்து பார்ப்பதற்காக வருகிறார்கள். அப்போ அந்த பகுதி பிராமணியகம். அங்கதான் இந்த யஜ்ஞம், தானம், தவம் எல்லாம் துவங்குகிறது. முதல் பகுதியில யஜ்ஞம், தானம், தவம் கிடையாது. முதல் பகுதியில சுவாத்தியாயம் மட்டும்தான். இரண்டாவது பகுதியிலே யஜ்ஞம், தானம், தவம். அப்ப அதுவும் வந்துடுறது, சாதனாவும் வந்து விடுகிறார். மூன்றாவது பகுதி தான் ஆரண்யகம். அப்ப ஆரண்யக்கத்துக்குன்னு இப்போ வேதத்தை கற்று அதில் சொல்லப்பட்ட யாகங்கள், உபாசனைகள் இதையெல்லாம் செய்ததற்கு பிறகு மூன்றாவது பகுதிக்கு வருகிறார்கள். இதெல்லாம் எதற்காக நான் செய்தேன்? இந்த யாகங்கள் எல்லாம் எதற்காக செய்யப்பட்டது? இதனால என்ன பிரயோஜனம்? இந்த உபாசனை எல்லாம் செய்யப்பட்டது, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த பிரயோகங்கள் செய்த மந்திரத்தினுடைய பகுதியை எடுத்து விசாரம் செய்யக்கூடிய பகுதி ஆரண்யக பகுதி. அதனுடைய அர்த்தங்களை எல்லாம், சூக்ஷ்மமான அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான உண்டான பகுதி ஆரண்யகம். அப்ப இந்த 3 வாழ்க்கை முறையும் அவனை முழுக்க தயார் செய்து வானப்பிரஸ்த ஆசிரமத்திலிருந்து அவன் சன்னியாசியா தயாராயிடுறான். மனதளவிலே முழு சன்னியாசியாக அவன் இருக்கான். அப்போ அவன் தன்னை அறிவதற்காக ஒரு குருவை நாடி போகிறான். விவிதிஷா சந்நியாசம் எடுத்துக்கொண்டு தன்னை அறிந்து கொள்வதற்காக ஞான குருவை நாடி போய் சாஸ்திரத்தை, உபனிஷத்தினுடைய அறிவை முறையாக கற்கிறான். முதல் 3 பகுதி கர்மகாண்டம், சம்ஹிதா, பிராமணியகம், ஆரண்யகம். இந்த 3ம் முதல் பகுதி. கடைசி பகுதி உபனிஷத் பகுதி என்பது வேதாந்தம். நான் இதெல்லாம் எதற்காக செய்தேன் என்பதையெல்லாம் கேட்கும்போது, இதற்காகத்தான் இதையெல்லாம் செய்தாய், இதை அடைவதற்காகத்தான் இதையெல்லாம் செய்தாய். அப்ப இங்க வந்துட்டான் அப்படின்னா அப்போ இவன் இங்கே முறையாக வாழ்ந்திருக்கிறான் அர்த்தம். இங்க வரல அப்படின்னா அவன் இங்கு உள்ள கர்மங்களை முறையாக செய்யவில்லை. அப்ப இந்த 2 வாழ்க்கை முறை, கர்மகாண்டத்துக்கு உண்டான பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த, சந்நியாச ஆசிரமத்துக்கு உண்டான உபனிஷத்தை படித்தல், அதை தன்னுடையதாக ஆக்குதல்,
இந்த வாழ்க்கை முறை, இந்த 4 வாழ்க்கை முறையையும் யார் வாழ்கிறார்களோ அந்த பிராமணர்களை, அதனால்தான் அந்த 4 பிராமணர்களையே 4ஆ பிரிக்கிறார். ஜன்மனாத் ஜாயதே சூத்ரஹா, ஒருத்தன் பிறப்பால சூத்ரனா தான் பிறக்கிறான். பாபமும் புண்ணியமும் கலந்த கலவையாகத்தான் நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி, எந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் சரி, பிறப்பால அவன் புண்ணிய பாப வினைக்கு உட்பட்டு மலத்துடன் தான் பிறக்கிறான். அதனால்தான் ஜன்மனா ஜாயதே சூத்ரஹா. அதனால்தான் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த சூத்ர புத்தி தான் இருக்கு. அது எந்த குழந்தையா இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமை, பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாமை, உயர்ந்த இலக்கை நோக்கி முடிவெடுக்க முடியா திறன், நல்ல எண்ணங்கள் இல்லா திறன், கற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பம் இல்லா திறன், இதெல்லாம் சூத்ர புத்தி. எந்த குலத்துல பிறந்தா என்ன? அப்ப இந்த குணத்திலிருந்து ஒருவனை ரஜோகுணத்துக்கும் சாத்விகமான குணத்துக்கும் அவனை அழைத்து கொண்டு போவதற்காக ஏற்படுத்தக்கூடிய 2வது பிறப்பு தான் வேதவித் விப்ரஹா. அவனுக்கு இருபிறப்பாளனாக ஒரு உபநயனம் செய்து, அந்த உபநயனத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுகிறார்கள், நிறைய பண்புகளை கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிறப்பு தான் 2வது பிறப்பு, இருபிறப்பாளன் அப்படிங்கிற பிறப்பு. உபநயனம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. எதற்காக அந்த உபநயனம் செய்யப்பட்டது? என்னை நான் புனிதப்படுத்திக் கொள்வேன். எதற்காகவும் அல்ல. அந்த உபநயத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், என்னை நான் புனிதப்படுத்திக் கொள்வதற்காக. தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கும் சத்துவகுணத்திற்கும் உயர்வதற்காக உண்டான மந்திரங்களையும் அறிவையும் செயல்பாடுகளையும் நாடி தினந்தோறும் போக என்பதற்காக கொடுக்கப்பட்ட சம்ஸ்காரங்கள். ரைட். அடுத்தது வேதவித் விப்ரஹா. வேதத்தை முறையாக அறிந்து கொண்டு அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் முறையாக தெரிந்து கொண்டால் அவன் விப்ரஹா. அப்ப முதல் பிறவி சூத்ரன். அப்ப சம்ஸ்காராத் விஜ உச்சதே, சம்ஸ்காரத்தினால இருபிறப்பாளனாகிறான். 3வது பிறவி வேதவித் விப்ரஹா. 4வது பிறவி பிரம்மவித் பிராமணஹா, பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அப்ப அந்த பிரம்மத்தை உணர்வதற்காக, அந்த பிராமணனாக ஆவதற்காக, பிரம்மஸ்வரூபமாகவே அவன் ஆவதற்காக இந்த 3 விதமான, முதல் பிறப்பு மலத்தினாலே வந்த பிறப்பு, மலத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய 2வது பிறப்பு உபநயன பிறப்பு, பிறகு அறிவில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கிக் கொள்வதற்காக உண்டான பிறப்பு வேதவித், அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு, அகங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை போக்கிக் கொள்வதற்காக உண்டான பிறப்பு 4வது பிறப்பு. இந்த கர்மங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை முதல்ல அழித்து விடுங்கள். அப்ப எங்க வீட்டு வைக்கிறான் பாருங்கள். இந்த சாத்வீகமான குணம் இந்த 4 ஆசிரமத்தையும் நொறுக்கி எடுத்தா, 4 ஆசிரமத்துக்கு உண்டான வாழ்க்கை முறையை நொறுக்கி விட்டார்களா? நொறுக்கி விட்டார்கள் அர்த்தம், நமக்கு விருப்பம் இல்லாமல் செய்து விட்டார்கள். அதன்பால் நமக்கு ஈர்ப்பு இல்லாமல், உடன்பாடு இல்லாமல், அந்த வாழ்க்கை முறையை நாம் யாருமே விரும்பி வாழணுங்கிற எண்ணம் இல்லாமல் ஆக்கிவிட்டது இந்த ராஜச தாமச குணம். அப்படி யாராவது தெரியாத்தனமாக வாழ்வதை போல இருந்தால் அவர்களை ஏளனம் செய்வதும், அவர்களுக்கு எவ்வளவு அதிகமான இன்னல்கள் கொடுக்க முடியுமோ கொடுப்பதும், அவர்களை சமூகத்திலிருந்து எவ்வளவு விலக்கி வைக்க முடியுமோ வைப்பதும்,
அவர்களை எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் அங்கீகரிக்காமையும் இதெல்லாம் செய்வதன் மூலமா அந்த உயர்வான வாழ்க்கையை வாழணுங்கிற அந்த எண்ணத்திலிருந்து விருப்பத்திலிருந்து ஒருவனை விடுவித்து விட்டால் பிராமணிய வாழ்க்கை போய்விடும். அப்போ உபனிஷத் போயிடும். வானப்பிரஸ்த ஆசிரமம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்போ வானப்பிரஸ்த ஆசிரமம் இல்லை அப்படின்னா பேரளவுக்கு நாம சொல்லிக்கிறோம், நாங்கள்லாம் சீனியர் சிட்டிசன். வானப்பிரஸ்தினா நமக்கு முதியோர்கள் சொன்னா நமக்கு மனசெல்லாம் வலிக்கிறது. அதனால அவர்கள் சீனியர் சிட்டிசன். இது நல்லா இருக்கு. அப்ப அங்கேயும் கூட கிரகஸ்தாசிரமத்தினுடைய வாழ்க்கையைத்தான் வாழ ஆசைப்படுகிறோம். சரி, கிரகஸ்தாசிரமத்தினுடைய வாழ்க்கையாவது வாழ ஆசைப்படுகிறாயா? அங்கேயாவது உனக்கு இந்த 5 யஜ்ஞம் பண்ண தயாரா இருக்கேன்னா அதுக்கும் உனக்கு உடன்பாடு இல்லை. பித்ரயஜ்ஞம் பண்ண மாட்டேன், தேவயஜ்ஞம் பண்ண மாட்டேன், அதிதி யஜ்ஞம் பண்ண மாட்டேன், பூத யஜ்ஞம் பண்ண மாட்டேன், பிரம்ம யஜ்ஞம் பண்ண மாட்டேன். அப்போ அந்த ஆசிரமம் எதுக்காக வாழ்கிறாய்? சரி, கிரகஸ்தாசிரமத்துல அவன் அந்த காரியத்தை பண்ண தயாரா இருக்கலாம்னா, நாங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், நிறைய 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 எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கிறது, நிறைய எங்களுக்கு பொறுப்புகள் இருக்கு, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் சம்பாதிப்பதிலேயே நேரத்தை செலவு செய்து விட்டா அப்புறம் எங்கிருந்து நாங்கள் இந்த யஜ்ஞத்தெல்லாம் பண்ணுவது? அப்ப யஜ்ஞதான தபஸ் இவர்களும் செய்வதில்லை. அப்ப எல்லாவற்றையும் ஸ்தம்பிக்கும்படியாக செய்துவிட்டால் எல்லோரிடத்திலும் இந்த பிராமணியம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை முறை எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்தும் அப்புறப்படுத்தப்படுகிறது. இதுதான் கொள்ளுதல். கொள்ளுதல்னா என்ன? மனிதனை தேடி கண்டுபிடிச்சு கொள்றதா இல்ல. இந்த வாழ்க்கை முறையை இழிவாக காட்டிவிட்டால், உலகத்திடத்திலே இழிவாக காட்டிவிட்டால், அதை வாழக்கூடியவர்களை இழிவாக மக்கள் மத்தியிலே அவர்களை தவறாக சித்தரித்து விட்டால் மக்களுக்கு என்ன தோணுகிறது? எல்லாம் ஏமாற்று வேலை, எல்லோரும் பாபகரமான வாழ்க்கையைத்தான் வாழ்கிறார்கள், யாருமே இந்த உலகத்திலே நல்லவர்கள் இல்லை, அப்ப நாம இதை விட ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறோம், எதற்கு நாம் அந்த வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணம் திரும்ப திரும்ப நாம் எந்த உலகத்துக்குள்ளே போக ஆசைப்படுகிறோம்? எந்த உலகமானது என்னை மீண்டும் மீண்டும் சம்சாரத்துக்குள்ளே தள்ளுமோ அந்த உலகத்துக்குள்ளே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த உலகத்துல எப்படி வேணா வாழலாம் என்கின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறோம். இப்போ பிராமணியம் என்பது அழிக்கப்பட வேண்டும் என்றால் பிராமணர்களுடைய வாழ்க்கை முறையை அழித்து விட்டால், அப்போ வேத பகுதியிலிருந்து ஆரம்பித்து வேதத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் பருவத்திலிருந்து ஆரம்பித்து சந்நியாச பருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரம தர்மத்தையும் நொறுக்கிவிட்டால் போதும். இன்றைக்கு வேத பாடசாலை இருக்கிறது, அழகான கட்டடங்கள் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது, ஆனால் மாணவர்கள் இல்லை, ஆசிரியர்களும் இல்லை. இதுதானே அவர்களுடைய இலக்கு. அவர்கள் விரும்பியது இதுதானே. அவர்கள்லாம் யாரு? நாம தான். நாம விரும்பியது இதுதானே. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இந்த வேதங்கள்லாம்? இப்ப என்ன வேதம் என்ன செய்ய போகிறது எங்களுக்கு? வேதத்தினால என்ன நன்மை அப்படின்னு கேட்கலாம். சப்தங்களினால் ஆனதுதான் இந்த உலகம். சப்தங்களினால் ஆனதுதான் இந்த உலகம். அப்போ சப்தங்கள் தான் நம்ம எல்லோரையும் இயக்குகிறது அப்படின்னா, அந்த சப்தத்துல தெய்வீகமான சப்தம் இருந்தால், அந்த அதிர்வலை இருந்தால் நம்ம எல்லோரையும் அந்த தன்மையிலேயே நம்மை வழிநடத்தும் அந்த சப்தங்கள். ஆசுரேஷ் சம்பத்துடைய சப்தங்கள் நம்மிடம் நிறைந்திருந்தால், உலகம் முழுக்க நிரம்பியிருந்தால், அதற்குண்டான ஒளி அதிர்வுகள் தான் உலகத்தை வழிநடத்தும். தாமசிகமான சப்தம் இருந்தால், அது உலகம் முழுக்க வியாபித்திருந்தால்,
அதுதான் உலகத்தை வழிநடத்துகிறது, என்னையும் வழிநடத்துகிறது. அப்போ உலகமானது அமைதியாக இருக்க வேண்டும். அப்போ பிராமணியமான சப்தம் நிரம்பி இருந்தது என்றால் எல்லோரிடத்திலும் அமைதி தானா இருக்கும். நீங்க ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம். பிராமணியமான ஒளி அதிர்வு இல்லாமல் ராட்சச ஆசுரி சம்பத்துடைய ஒளி அதிர்வு இருந்து வச்சுப்போமே, நிச்சயமாக நம்முடைய மனதிலும் சரி, அறிவிலும் சரி, உடலிலும் சரி அமைதி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் ஆசைப்படுவது அமைதியை. ஆனால் நம்முடைய உள்ளத்துல அமைதி இல்லை, உடல்ல அமைதி இல்லை. ஏண்டா உனக்கு அமைதி இல்லை? எது உன்னுடைய அமைதியை அபகரித்து கொண்டு போகிறது? எது உன்னுடைய ஆனந்தத்தை அபகரித்து கொண்டு போகிறது? எது உன்னை நிலையில்லாமல் எப்ப பார்த்தாலும் உன்னை சலனத்திலேயே வைத்திருக்கிறது என்று பார்த்தால், இந்த ஆசுரி சப்தம், தாமச சப்தம். ஒளி அதிர்வுகள் பிராமணியமாகவே இருந்து வச்சுப்போமே, அப்ப இயற்கை முழுக்க அந்த ஒளி அதிர்வுகளை வாங்கி வாங்கி திருப்பி நமக்கு நன்மையான ஒளி அதிர்வுகளையே கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் எப்பொழுது மழை பெய்ய வேண்டுமோ மழை பெய்கிறது, எங்கே பெய்ய வேண்டுமோ மழை பெய்கிறது, எவ்வளவு பெய்ய வேண்டுமோ அவ்வளவு பெய்கிறது. இப்போ 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 ஏன் எல்லாம் மாறி இருக்கிறது என்றால், ஒளி அதிர்வுகள் பிராமணியமாக இல்லாமல் ராஜசீக தாமசீக சப்தமாக அதிகமான ஒளி அதிர்வு இருக்கிறதுனால இயற்கை முழுக்க அமைதி இல்லாமல், அப்ப அது என்ன ஒளி அதிர்வை வாங்கிறதோ அந்த ஒளி அதிர்வை திருப்பி அப்படியே கொடுத்து விடுகிறது. இப்ப நாம தெரிந்தோ தெரியாமலோ உலகத்திற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், சாத்வீகமான ஒளி அதிர்வை கொடுப்பதற்கு பதிலாக ராஜசீக தாமசீக ஒளி அதிர்வுகளை கொடுத்து, அங்கிருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அமைதி எனக்கு வேண்டும். அதற்காக என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? அமைதியை ஏற்படுத்துவதற்கு விதவிதமான செயல்பாடுகளை கொண்டு போய் நம்ம திணிச்சுக்கிறோம். யோகா அபியாசம் பண்ணால் அமைதி கிடைக்காதா? பிராணாயாமம் செய்தால் அமைதி கிடைக்காதா? ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா அமைதி கிடைக்காதா? பாடல்கள் பாடினால் அமைதி கிடைக்காதா? ஸ்லோகங்கள் சொன்னா அமைதி, ஒண்ணுமே செய்ய வேண்டாமே, எல்லாம் என்னுடைய இயல்பு ஆகிவிட்டதே. இயல்பான ஒன்றுக்கு இயல்பான என்னுடைய சுபாவத்துல போய் நான் அமர்வதற்கு வெளியில் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஆனா இப்ப எனக்கு எல்லாம் தேவைப்படுகிறது. காரணம், என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிராமணியம் அபகரிக்கப்பட்டு வெகு தூரம் போய்விட்டு. யாரெல்லாம் இந்த மாதிரி பிராமணியமாக வாழ்கிறார்களோ அவர்களை அழித்து விடுங்கள். இரண்டாவது, இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற, அப்ப அன்றைக்கே இது எவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்கும் பாருங்கள். அப்ப அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதெல்லாம் உலகத்தினுடைய இயற்கை விதி. இதற்கு நேர் விரோதமாக உயர்வான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் சாஸ்திர அறிவுடன் வாழ் என்பதுதான் நம் கொடுக்கப்படக்கூடிய செய்தி. இரண்டாவது யார் அழிக்கணுமாம்? காவஹா. எங்கெங்கெல்லாம் பசுமாடு இருக்கிறதோ பசுமாடுகளை எல்லாம் அழித்து விடுங்கள். பாருங்கள், மறுபடியும் விவசாயத்துக்கு சேவகம் செய்யக்கூடியது, பொருளாதாரத்தை முன்னிறுத்தக்கூடியது பசுமாடு.
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவை கொடுக்கக்கூடியது பாலாக, நெய்யாக, தயிராக, மோராக, நன்மையை கொடுக்கக்கூடியது பசுமாடு. தேவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உத்தமமான சாதனம் பசுமாடு. அக்னிக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது பஞ்ச கவ்யங்கள். அந்த பஞ்ச கவ்யங்கள் அத்தனையும் பசுமாட்டிலிருந்து கிடைக்கிறது. கோமூத்திரமா இருக்கலாம், கோசாணமா இருக்கலாம், வரட்டின்னு சொல்றோம், நெய், தயிர், பால், இந்த ஐந்தும் பஞ்சகவ்யம் சொல்றோம். இந்த ஐந்தும் யாகத்துக்கு முக்கியமான பொருள், தேவர்கள் நம்மை தொடர்புபடுத்தக்கூடிய முக்கியமான பொருள். பசுமாடுகளை அழித்து விடுங்கள். பசுமாடுகளை அழிச்சிட்டா யாகங்கள் அழிஞ்சு போயிடும். யாகத்துக்கு தேவையான நெய் கிடைக்கலன்னா யாகம் இல்லாம போயிடும். யாகம் வரட்டி இல்லை, கோமூத்திரம் இல்லை, எல்லாம் அழிச்சு. அவ பிராமணியத்தை அழிப்பல், வேதத்தை அழித்தல், பசுமாட்டை அழித்தல், விவசாயத்தை அழித்தல், தேவர்களுக்கு உணவில்லாமல் அழித்தல், யாகங்களை அழித்தல், இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள். அப்படின்னு அழித்தல்னா நடத்தும் நமக்கு அதன்பால் ஈடுபாடு இல்லாமை. முன்னாடி வீடுகள், ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் பசு மாடு வைத்தார்கள். அதை ஆராதித்ததனுடைய நோக்கம் அது தெய்வீக சம்பத்தை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு தெய்வீக சம்பத்தை நம்ம விட்டு போனதுனால தான் நாய்களையும் பூனையும் வீட்டில் வளர்க்கிறோம். அது ஆசுரி ராட்சச சம்பத். அது நமக்கு நிச்சயமாக தெய்வீக சம்பத்தை காட்டாது. அதுவும் ஒரு ஜீவன் தானே, யார் இல்லைன்னு சொன்னா. இறைவனால் படைக்கப்பட்ட எதுவும் உயர்வு தாழ்வு இல்லை. ஆனால் அதனுடைய குணம் என்னிடத்திலே வரும். அதுக்கு இறைவன் காரணம் கிடையாது. எதனுடன் நான் பழகுகிறேனோ, எதை நான் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறேனோ, அதனுடைய குணம் தான் எனக்கு வரும். பசுமாடுகளை அழித்து விடுங்கள். இப்ப பசுமாடு என்பது தேவர்களுடன் தொடர்புபடுத்தக்கூடியது, உலகத்துடன் தொடர்புபடுத்தக்கூடியது. அதனால தான் ஆண்டாள் பிராட்டி பாருங்கள், எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாள் பாருங்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாட்டு நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து வரிசையா சொல்லிக்கொண்டே வருகிறாள். இறைவனோட என்னை தொடர்புபடுத்தக்கூடியது, உலகத்தோடு என்னை தொடர்புபடுத்தக்கூடியது, பொருளாதாரத்தை மேன்மையடைய வைக்கக்கூடியது, அது எல்லாவற்றையும் நொறுக்கிவிட்டால் அக்னி இல்லைன்னா, உபாசனை இல்லைன்னா மழை பெய்யாது. அக்னியில விடக்கூடிய நெய், ஒரு டிராப் நெய் எத்தனையோ டன் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுகின்றதா இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார். அன்றைக்கு அழித்து விட்டோம், அதுக்கு நேர் விரோதமா புறம்பா போயிட்டோம். ஃபேக்டரியிலிருந்து வரக்கூடிய புகையெல்லாம் உலகத்துல கொடுத்துட்டோம். இப்ப என்ன சொல்றோம்? புகை மண்டலமாக உலகம் இருக்கிறது, ஓசோன் படலமானது ஓட்டை விழுந்து விட்டு அதை மறைப்பதற்கு நல்ல புகையெல்லாம் கொடுங்கள். இதைத்தான் அன்னைக்கு சொன்னார்கள். வேதங்களின் மூலமாக தினந்தோறும் வீட்டில் யாகங்கள் செய்வதன் மூலமாக அந்த அந்த புகையானது மேலே சென்று வானத்திலே சென்று மேகத்தை குளிர்ச்சி அடைய வைத்து மழையை கொடுத்து கொண்டே இருந்தது. பசுமாடுகளை அழித்து விடுங்கள். மூன்றாவது, வேதாகா, வேதங்களை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர்களையும் அழித்து விடுங்கள், வேதங்களையும் அழித்து விடுங்கள். உபனிஷதம் இருக்கக்கூடாது, கர்மகாண்டத்தினுடைய வேத பகுதி இருக்கக்கூடாது. அதனால்தான் எத்தனையோ சாக்கைகள் இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இல்லவே இல்லை.
இருப்பதிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய வேத சாக்கா ரிக்வேத சாக்கா. அதுல பாதையை காணும், கொஞ்சம் தான் இருக்கு. அப்படி கீழே வந்தோம் என்றால் யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் வரும்போது பல சாக்கைகளை இன்றைக்கு உலகத்திடத்திலே நம்மால் பார்க்க முடியவில்லை. அறிவை சூறையாடி விட்டால் போரும். வேதம்னா அறிவு. அறிவை சூறையாடி விட்டால் அறிபவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அதான் முக்கியம். அறிவை சூறையாடிவிட்டால் அறிபவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அறிபவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடும். அப்போ அறிவும் காணாமல் போயிடும். அறிபவர்கள் எது கண்ணால் பார்க்கப்படுகிறதோ, எது காதால் கேட்கப்படுகிறதோ, எது இந்த உலகத்திற்கு உடனடியான பலனை கொடுப்பதாக தெரிகிறதோ அந்த அறிவை நாடி ஓடுவார்கள். ஆத்ம லாபத்திற்கு உண்டான அறிவை அவர்கள் நாடி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நாம் என்ன கேட்கிறோம் பாருங்கள். எதை படித்தால் எனக்கு உடனடியாக வேலை கிடைக்கும்? இதை படிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா? அப்போ இன்னைக்கு எப்படி போய்விட்டது அறிவு? அறிவை பெறுவதற்காக அறிவு அல்ல. இந்த அறிவை பெற்றால் எனக்கு ஆதாயம் இருக்கா? இந்த அறிவை கொண்டு என்னால் அர்த்தத்தையும் காமத்தையும் அனுபவிக்க முடியுமா, பெற முடியுமா? அப்படின்னா அந்த அறிவை நோக்கி வரேன். எனக்கு அர்த்தத்தையும் காமத்தையும் இந்த அறிவு கொடுக்காது, என்னால் பெற முடியாதுன்னா அது எவ்வளவு உயர்வான அறிவாக இருந்தாலும் அந்த அறிவை நம்முடைய அறிவு நாடுவதற்கு தயாராக இல்லை. அறிவுல அந்த அறிவு ஆற்றல், அறிவுக்கும் ஆற்றல் இருக்கு அல்லவா? அந்த ஆற்றல் குறைந்ததுனால தான் எது சுலபமாக அறிய முடியுமோ, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அறிய முடியுமோ அறிந்து அதன் பிறகு அந்த அறிவை கொண்டு என்ன சம்பாதிக்குமோ சம்பாதித்துக் கொள்ளலாம். அது போரும். பிராமணர்களை அழித்து விடுங்கள், பசுக்களை அழித்து விடுங்கள், வேதங்களை அழித்து விடுங்கள். அடுத்து பாருங்கள், வரிசையா வரா இருப்பாருங்க, அப்படியே இறங்கி வரா பாருங்கள். வர்ண ஆசிரம கிரியாக. நம்ம ஏற்கனவே பார்த்ததை போல வர்ணங்கள் 4, ஆசிரமங்கள் 4, அவைகளை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, ஏன்னா மேல சொல்லப்பட்டதை ஒண்ணு நொறுக்கிட்டாலே மத்த எல்லாம் காணாம போயிடும். பிராமணியத்தை நொறுக்கிட்டாலே கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் போயிடும். வர்ணம் இருக்காது. சாதுர்வர்ணியம், பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர, பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச, ஆசிரம தர்மமும் சரி, வர்ண தர்மமும் சரி, அவைகளும் ஒருவேளை யாராவது அந்த மாதிரி நான் பின்பற்றுவேன், பின்பற்றி கொண்டிருப்பேன் சொன்னால் அவர்களையும் அழித்து விடுங்கள். இப்படி இந்த மாதிரி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, இந்த மாதிரியான பண்புகளை கொண்டு எந்தெந்த தேசத்திலே வாழ்கிறார்களோ, தம் தம் ஜனபதம் யாத, அந்தந்த பட்டணத்துக்கு செல்லுங்கள், இவர்களை தேடி கண்டுபிடியுங்கள், இவர்கள் என்ன பண்ணணும்? கொன்று விடுங்கள். சந்தீபயத்தை, இவர்களை கொன்று விடுங்கள். இவர்கள்லாம் யாரு? தெய்வீக சம்பத் உடையவர்கள், சாத்வீக சம்பத் உடையவர்கள். இவர்கள் நாடுவதை யாரை? இந்த தர்மத்தின் மூலமாக, வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், வேதத்தை அத்தியனம் செய்வது, வேதத்தில் சொன்ன பிரகாரம் வாழக்கூடிய சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், இதெல்லாம் இவர்கள் பின்பற்றுவதனுடைய நோக்கம் என்ன? தர்மத்தினுடைய தேவதையாக இருக்கக்கூடிய தர்மியை அடைவது. அப்போ இவர்கள் தர்மியை சிந்திக்கவே கூடாது, தர்மத்தையும் செய்யக்கூடாது, தர்ம வாழ்க்கையை வாழக்கூடாது. அப்ப இவர்கள் அத்தனை பேரும் ஆசுரி ராட்சசி சம்பத் கொண்ட வாழ்க்கை முறையைத்தான் வாழணும். அப்போதான் இவர் நமக்கு அடிமையாக இருப்பார்கள். ஒருவேளை இவர்கள் பிராமணியமான சம்பத்துக்குள்ள வந்துட்டா இவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள்.
நம்மை மதிக்க மாட்டார்கள் மட்டுமல்ல, இவர்கள் மற்றவர்களையும் இந்த ஞானத்தை கொடுத்து நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய நாராயணனிடத்திலே அழைத்து கொண்டு போய் விடுவார்கள். ஆகையினாலே இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் எந்தெந்த தேசத்திலெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே செல்லுங்கள், சந்தி பயத்தை, அவர்களை அழைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் ஹிரண்யகசிபு. விருக்ஷஹா ச விருக்ஷதா, யஜ்ஞத்துக்கு யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மரங்களை, தலைத்து ஓங்கி இருக்கக்கூடிய யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மரங்களை, யஜ்ஞ வாழ்க்கை முறையை முழுமையாக வெட்டி விடுங்கள். யாரும் யஜ்ஞ வாழ்க்கை முறையை வாழக்கூடாது. சுயநல இல்லாத வாழ்க்கை முறையை யாரும் வாழக்கூடாது. சுயநலத்துடன் கூடிய வாழ்க்கையைத்தான் எல்லோரும் வாழ வேண்டும். சுயநலத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து, விருப்பு வெறுப்புடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து, மோகம் சோகம் பயத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து, நரகத்திலேயே இவர்கள் இருக்க வேண்டும் நாம் இருப்பதை போல இவர்கள் ஒரு காலத்திலும் மோட்ச பாதையை நாடக்கூடாது என்று சொல்லி, எல்லோரும் போய்விட்டு வாருங்கள், இந்த வேலையை செய்யுங்கள் சொல்ல, இவர்கள் போய் எங்கெல்லாம் மக்கள் இந்த மாதிரியான பிராமணியமான வாழ்க்கை, பசுமாடு ரட்சிக்கக்கூடிய வாழ்க்கை, வேதத்தை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை, ஆசிரம வாழ்க்கை, ஜாதி வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அழித்து கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு பட்டணங்கள் விடாமல், ஒரு கிராமங்கள் விடாமல், ஒரு நகரங்கள் விடாமல், எல்லா இடத்திலும் தேடி தேடி சென்று, ஆசிரமங்கள் விடாமல், ஒன்று எல்லா இடத்திலும் எல்லா வளமையையும் அழித்தல் என்கின்ற காரியத்தை செய்கிறார்கள். என்ன நடந்தது? சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.